ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு கவிஞரா இருக்கலாம், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான் அதியமான் என்று சொல்வார்கள். அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான், மயிலுக்கு போர்வை தந்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான். அது யாரு தெரியுமா? 59 ஆண்டுகள் கழித்து கூட்டணி மந்திரி சபையை கொடுத்த என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கம் முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கிறது என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 59 ஆண்டுகள் சாதாரண காலங்கள் அல்ல. 59 ஆண்டுகள் 1967 இருந்து பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள், பல காலங்களை கடந்து 59 ஆண்டுகள் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களானோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களானோம், மத்திய அமைச்சரவையிலே அமைச்சர்களானோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்டகால கனவு தமிழகத்தில் ஒரு நாளாவது காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையிலே இடம் பிடிக்க முடியாதா என்கிற ஏக்கம் எங்கள் நெஞ்சிலே நிலைத்து இருந்தது. அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, 1984 அன்னை இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1984 அன்னை இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 61 இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள். நாங்கள் கூட்டணியில் இடம் கொடுங்கள் என்றோ, கூட்டணி மந்திரி சபை கொடுங்கள் என்றோ ஒரு நாளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மன செம்மலை நாங்கள் கேட்டதில்லை. 1991 மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1991 தாய் தமிழ்நாட்டில் என் அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மிக கொடூரமான சம்பவம். ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த துயர சம்பவம் எங்களை என்றும் நீங்காத வடுவாக நின்று கொண்டிருக்கிறது. அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ் காந்தி தான், ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ் தான the pronunciation is different. ராஜீவ் காந்தி சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க. வாங்க சரியா சொல்லிட்டீங்க. மூவ் பண்ணுங்க. telling ராஜீவ் காந்தி I am perfectly correct. வாங்க சரியா சொல்லிட்டீங்க. வாங்க அடுத்து வாங்க. தலைவர் அந்த 1991 60 இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது. ஆனால் அப்பொழுது கூட நாங்கள் எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபை வேண்டும், எங்களுக்கு ஒரு இடத்தை எங்களுக்கு தாருங்கள் உங்களுடைய அமைச்சரவையில் என்று ஒரு நாளும் கேட்கவில்லை. 1996 காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இரண்டாக பிளவுபட்டது. மக்கள் தலைவர் மூப்பனார் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவானது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவாகிற போது திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்தது. அந்த நேரத்தில் 39 இடங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெற்றது. அதுவும் ஒரு வகையில் காங்கிரஸ் கட்சி தான். அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இடம் தாருங்கள், எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தாருங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு நாளும் நாங்கள் கேட்டதில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை மட்டுமே பெற்றது. 96 இடங்களை மட்டுமே பெற்றது. காங்கிரஸ் பேரியக்கம் 34 இடங்களை பெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி சர்க்கார் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்த காலம் அது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோள் கொடுத்து நின்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை யாரும் மறந்துவிட மாட்டோம். ஆனால் அப்பொழுது கேட்டமா கூட்டணியில் மந்திரி சபை என்று கேட்டமா? கிடைக்கவில்லை.
கிடைக்கவில்லை. மாறாக தலைவரே, மாறாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி. வாங்க வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 59 ஆண்டுகள் கழித்து முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள், அரசியல் பகல் கனவு என்றார்கள், சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள், அரசியல் வியாக்கியானம் பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். விரைவில் எங்களுக்கு கிடைத்தது என்ன ஆட்சி தெரியுமா? 2024 இல்ல ஒண்ணும், அதாவது வரலாறு அவர் சொல்ற விரும்புறாரு. விடுங்க. 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். உட்காருங்க. சபை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். தோழர்களே, நம் அமைச்சர் ஒரு நிமிஷம். நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த உயர்கல்வி மானியத்தை விட்டு அரசியல் பேசுகிறார். இருங்க, ஏங்க நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. நீங்க முடியாது என்கிறார்கள், தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு. தரன்னு சொல்லி நாங்க ஏமாத்தினாதான் தப்பு. நாங்க தர முடியாது, தனிச்சு நிப்போம்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்டு என்னமோ அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேசு என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை எப்படிங்க? அமைச்சர் நீங்க ஏங்க ஒரு 2 வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர், தமிழக அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை நீங்க திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.